கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். தமிழ் சினிமாவின் சில படைப்பாளிகள் விண்ணை தொடும் அளவுக்கு சாதனை புரிஞ்சிருக்காங்க. மறைந்தும் மக்கள் தலைவராக இருக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அவரோடு சமகாலத்தில் பணிபுரிந்த என்டிஆர் அவர்கள், திரு எம்ஜிஆர் அவர்களையும் சொல்லலாம். தயாரிப்பாளர் இயக்குனர் வி.சி. குகநாதன் சினிமாவில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடனும் திரு எம்ஜிஆர் என்டிஆர் அவர்களுடனும் பணிபுரிஞ்சிருக்காரு, நட்பு பாராட்டியிருக்காரு. பாச தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்திய வி.சி. குகநாதன் அவர்கள் கலைஞரோடு பழகிய காலங்களை முத்தமிழ் அறிஞரோடு முத்தான சந்திப்புகள் என்ற நூலையும், தமிழாவா தலைமை ஏற்கவா என்ற 2 நூல்களையும் வெளியிட்டு சிறப்பு சேர்த்தாரு. இந்த விழால இயக்குனர்கள் எஸ்.பி. முத்துராமன், பேரரசு, ஜாக்குவார் தங்கம், கவிஞர் பிறைசூடன் என பல பேர் கலந்துக்கிட்டு கலைஞரின் புகழ் பாடினாங்க. கடந்த ஆட்சியில் கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்து இந்த பையன் ஒரு இடத்துல ஒவ்வொரு ஜீவோவாக வாங்கி கலைஞர் திரைப்பட நகரம் உருவாக காரணமாக இருந்தது வி.சி. குகநாதன் தான். இன்னும் கேட்டால் அந்த இடமே அவர் பேரில் தான் பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். அந்த 100 ஏக்கருமே குகநாதன் சார் பேரில் தான் இருக்குது. மீதி எல்லாமே தமிழ்நாடு இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக யார் பேரில் இல்லாத இடங்கள் எல்லாமே ராஜகோபாலாச்சாரியர் பேரில் இருக்கும். அதுக்கப்புறம் 100 ஏக்கர் தனிப்பட்ட முறையில் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்ததுன்னா அது குகநாதன் சார் தான் அந்த பெருமை சேரும். ஏன்னா அவர் மேலே கலைஞருக்கு அவ்வளோ நம்பிக்கை. ஸோ அவர் இந்த 2 புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. இந்த 2 புத்தகமே பார்த்திங்கன்னா ஒரு உணர்வை தூண்டுற புத்தகங்களாக இருக்கும். இந்த 2 சிறு புத்தகங்களையும் நான் எழுதிய போது என்னுடைய ஓய்வு நேரத்துக்காக நான் இதை எழுதவில்லை. உண்மையாக சொல்லுகிறேன், என்னுடைய நாடி துடித்த போது, என் தன்மானம் என்னை தட்டி எழுப்பிய போதுதான் நான் இதனை எழுதினேன். தயவு செய்து படித்து பாருங்கள். அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய இரத்தம் அங்கே இருக்கிறது. என் பேனாவில் நான் மை போட்டு எழுதவில்லை. கண்ணெதிரே அநியாயங்கள், பொய் பிரச்சாரங்கள், மொழி, இனம், கலை, கலாச்சாரம் சிதைக்கப்படுகின்றன. தமிழ்நாடு பலருக்கு வேட்டைக்காடு ஆகி கொண்டு வருகிறது. முடங்கி கிடப்பது முட்டாள்தனம் என உணர்ந்தேன். என்னை தாங்கிய தமிழ் மண்ணுக்கும் வழிநடத்திய நல்ல தலைவர்களுக்கும் செயல் வடிவில் நன்றியை காட்ட வேண்டிய நேரம் இது என்று எண்ணினேன். ஒரு கிளைச்சேவல் நீ கூவியா பொழுது விடிய போகிறது கேட்பார்கள். நான் வழிநடத்த வரவில்லை. இளைஞர்களையும் யுவதிகளையும் தட்டி எழுப்ப நினைக்கிறேன். எனக்கு தலைவனாகும் தகுதி இல்லை. ஆனால் சரியான தலைவனை அடையாளம் காட்டுகின்ற திறமை என்னிடம் இருக்கிறது. தமிழாவா தமிழை தலைமை ஏற்க வாங்குற இந்த புஸ்தகம் தயவு செஞ்சு எல்லாம் படிங்க. இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் புட்டு உடைச்சி எழுதியிருக்கிறார். அவ்வளோ விஷயங்களையும் பார்க்கிற போது இவங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வர வேண்டுமே என்கிற எண்ணத்தோடு நான் இதை படித்தேன். அந்த விஷயத்தை பூரா அவ்வளவு தைரியமாக எங்கெங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எழுதிட்டார். நான் சொன்னால் அது அரசியலாகிடும். ஆகவே அவரே சொல்லியிருக்கார். ஆகவே படித்து பாருங்கள். இதுக்கெல்லாம் விடிவு காலம் வேணும். யார் செய்ய முடியும்? உங்களை நம்புகிறோம். ஜனநாயகத்துக்கு 4 தூணில் நீங்கள் ஒரு தூண். ஆகவே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த தூண் ஆடிடக்கூடாது. அந்த தூண் செயல்பட வேண்டும். ஆகவே தான் இவ்வளவு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இந்த புத்தகத்தை அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆகவே இதில் இருக்கிற கொள்கைகள் எல்லாம் அவருடைய மனதிலே தோன்றிய அத்தனை விஷயத்தையும் எந்த விதமான தயக்கமும் பயமும் இல்லாமல் எழுதி இதற்கு விடிவு காலம் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். தமிழ் இனத்தின்பால் உள்ள அக்கறையின் காரணமாக தமிழா தலைமை ஏற்கவா என்று சொல்லுகின்ற நேரம், சொல்லப்பட வேண்டிய நேரம் இது. இந்த நூல் மிகச்சிறியதாக இருக்கலாம். 8ஆம் புக்கு தான் விவேக சிந்தாமணி. அதை ஒரு கவிஞன் கலைமாமணி கபில விருது பெற்றவனால் இதுவரை வெல்லவே முடியவில்லை. 8ஆம் புக்கு இந்த விவேக சிந்தாமணி. ஏன்னா அவன் நோட்டுக்காக எழுதவில்லை, நாங்கள் நோட்டுக்காக எழுதுறாதான். அந்த நாட்டுக்காக எழுதின பாட்டு.
அதனால் உங்களுடைய இது மிகப்பெரிய பேனா, உங்களுடைய ஆயுதம். இதை பதிவிடுங்கள். யாருக்கும் சமரசம் பண்ண வேண்டாம். எவ்வளோ தான் ஜபம் பண்ணாலும் ஆயுள் எக்ஸ்டென்ஷன் கடவுள் கொடுக்கவே மாட்டார். தரை கீழே குனியவே முடியாது. நிறைய பேர் இது இல்லாட்டினா சினிமா வாய்ப்பை பறிச்சிருவான். எவனாலும் எதையும் பறிக்க முடியாது. யாரும் யாரையும் அழிக்கவும் முடியாது, வாழவும் வாழ வைக்க முடியாது. அதனால் புதிய பூமியில் இருந்த அந்த புதிய ரத்தமாக வி.சி. குகநாதன் அவர்கள் மீண்டும் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். சமூகத்தின் முதல்வர் ஒரு 100 ஏக்கர் நிலத்தை ஒரு பேரில் எழுதாருன்னா அப்போ எந்த அளவுக்கு வி.சி. குகநாதன் அவர்களே அவர் நம்பியிருக்கிறார் என்பது தான் உண்மை. ஆனால் இயக்குனர் வி.சி. குகநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் திரையில் எதை பிரதிபலிக்கிறாரோ அதே பிரதிபலிப்பு தான் அவர் வாழ்க்கையும் இருக்கிறது. தனிக்காட்டு ராஜ் ஆகட்டும், முதல் குரல் ஆகட்டும், மைக்கேல் ராஜ் ஆகட்டும், நிறைய போல பார்த்துருக்கேன். எல்லாத்துலேயுமே ஒரு ஏழைக்கான ஒரு பாட்டாளிக்கான குரல் ஒழித்து கொண்டே இருக்கும். அவருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். முத்தமிழ் அறிஞரோட முத்தான சந்திப்புகள். இன்றைக்கி இந்த இடம் அண்ணன் சொன்னாங்க, விஜயமுரளி என்ன சொல்லும்போது சொன்னாங்க இந்த இடத்த பற்றி. ஆனால் யாசிக்கிறேன் அப்படின்னு போய் கடிதம் எழுதி கொடுத்து வாசலில் நின்றுக்கிட்டு இருந்தார். இந்த இடம் வாங்குறதுக்காக, பெப்சி தொழிலாளருக்காக இந்த இடம் வாங்குறதுக்காக நான் உங்களை யாசிக்கிறேன், பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்து வெளியே நின்று இருந்தார். கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டு, பெப்சி தொழிலாளருக்கு இடம் வேணும்னு கேட்டு 100 ஏக்கரை வாங்கின மிகப்பெரிய பெருந்தலைவர் அவர் எப்படி பாராட்டாலும் சரி. அண்ணன் சொன்னாங்க கதை வசனத்தில் அவர் பிரிக்க முடியாது, சினிமாவில் உலகத்தில் பிரிக்க முடியாது, தமிழையும் அவரையும் யாரும் பிரிக்க முடியாது. நடிகர் சோமசுந்தரம் முக்கிய கதாபாத்திரத்தில் கேங்ஸ்டரா நடிக்க இவருடன் புதியவர்கள் இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம் வஞ்சகர் உலகம். இயக்குனரா அறிமுகமாகி தயாரிச்சிருக்காரு மனோஜ் பேதா. கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கு. இந்த படம் வஞ்சகமா சிரிப்பான்றத பார்ப்போம். மனோஜ் பேதா வஞ்சகர் உலகம் படத்தோட டைரக்டர் பேசுகிறேன். வஞ்சகர் உலகம் ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் படம். குரு சோமசுந்தரம் ஜோக்கருக்கு அப்புறம் நடிச்சிருக்காரு. ஒரு கேங்ஸ்டராக ஒரு கேரக்டர் ஒன்று ப்ளே பண்ணியிருக்காரு. யூஸ்வலான கமர்ஷியல் சினிமாவில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்கும். லவ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், ட்ராமா இருக்கும், எல்லாமே இருக்கும். நான் உங்கள் சாந்தினி. வஞ்சகர் உலகம் கேங்ஸ்டர்ஸ் லைஃப்ஸ் பேஸ் பண்ண ஒரு கதை. ஸோ இந்த படத்தில் எனக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது. ஹீரோயினுக்கு நல்ல ஒரு ரோல் எழுதியிருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங்கான ரோல். ஐடி ப்ரொஃபஷனல் மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபீமேல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக என்னோட ரோலுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க இந்த படத்தில். ஸோ டிரெக்டர் ஒரு போல்டான சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிம் எடுத்திருக்காரு. வஞ்சகர் உலகம் லிபரன்ஸ் ஃபிலிம்ஸ் மனோஜ் பீதான்னு ஒரு டைரக்டர், புது டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு நல்ல கதை. இது ஒரு கேங்ஸ்டர் மூவி. யூஷுவல் கேங்ஸ்டர் மூவி கிடையாது. கேங்ஸ்டர் மூவிலேருந்து கொஞ்சம் ஆஃப் பீட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு எமோஷ்னல் ஜேர்னி ஆஃப் கேங்ஸ்டர்னு சொல்லலாம். இதனுடைய ஆடியோ விஷுவல் ட்ரீட்மெண்ட் புதுசாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். என் பேர் சிபி. நான் இந்த வஞ்சகர் உலகம் படம் மூலியமாக இன்ட்ரடியூஸ் ஆகிறேன். நாங்கள் 2 இயர்ஸ் பேக் இந்த படத்தை ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பித்தோம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ ரொம்ப சின்ன படமாக தான் இருந்துச்சு. ஒரு நேமாக வரும்போது படம் ரொம்ப பெரிய படம் ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் பெரிய பேக் போனாக இருந்தவர் குரு சோமசுந்தரம் சார். ஏன்னா அவர் நடித்த ஜோக்கர், ஜிகிர் தண்டா, ஆரண்ய காண்டம் எல்லாமே ஒரு கல்ட் மூவி ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இந்த படம் அந்த லைனப்பில் தான் கண்டிப்பாக நாங்கள் பண்ணியிருக்கோம். வஞ்சகர் உலகத்துலேயே நான் விஷாகனாக தான் நடிச்சிருக்கேன். வஞ்சகர் உலகம் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அண்ட் வெரி போல்ட் மூவி. இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். பின்னணி பாடகி ஸ்வாகதா எஸ் கிருஷ்ணன். வஞ்சகர் உலகம் படத்தில் நான் கண்ணனின் லீலைங்கிற ட்ராக் பாடியிருக்கேன். இந்த பாட்டு ஒரு கர்நாடிக் இடிஎம் ஃபியூஷன் டப் ஸ்டெப் ட்ராக்கு. ஸோ இந்த பாட்டு ரொம்ப யூனிக்காக அழகாக உருவாச்சு. ஒரு கேங்ஸ்டருக்கான பாட்டாக ஒரு கர்நாடிக் பாட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தாட் ஒன்று வேணும். அந்த ஃப்ரீடம் மியூசிக் டைரக்டரும் எனக்கு கொடுத்தாங்க. ஆரண்ய காண்டம் படத்தை இயக்குன தியாகராஜன் குமாரசாமி இப்போ இயக்கிட்டு இருக்கிற திரைப்படம் சூப்பர் டீலக்ஸ். இந்த படத்துல விஜய் சேதுபதி திருநங்கையா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய திரைக்கதையை நலன் குமாரசாமி, மிஷ்கின், நீலன் சேகர்னு 3 பேருமே எழுதியிருக்காங்க. பாவிஜி அவர்கள் இந்த கதை சொன்னாங்க. ஆருத்ராவில் அது முழுக்க முழுக்க நெகட்டிவ் கேரக்டர்னு சொல்லல. எனக்கு சொல்லும்போது இது ஆன்டி ஹீரோ, இது நான் பண்ண வேண்டிய கேரக்டரு, நீங்கள் பண்ணுங்க சார் அப்படின்னாங்க. கதை சொன்னார். சைல்டு ரெஃப்யூஸ்டு அந்த கதாபாத்திரத்தில் நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொன்ன தயங்கினேன். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் சொல்லும்போது நீங்கள் இதை தப்பை ரிலைஸ் பண்ணி தெரியாமல் நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க, நீங்கள் ஒரு பிரிவான ஒரு நிரந்தரமான ஒரு
ஸ்டடியான ஒரு குற்றவாளி கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் ஒரு சபலத்தில் நீங்கள் தப்பு பண்ணிடுவீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு 2 நாளாக என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, அவ்வளோ மன உளைச்சலுக்கு நான் ஆளாக இருக்கிறேன். இந்த படத்தை வந்துட்டு மக்களுக்கு ரொம்ப தேவையான படம். எஸ்.ஜே. சூர்யா உயர்ந்த மனிதன்ற படத்துல முதல் முறையா இந்திய சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனுடன் இணைந்து நடிக்கிறாரு. அமிதாப் பச்சன் நேரடியாக பண்ற முதல் தமிழ் படம் இது. இந்த படத்தை இயக்குறாரு தமிழ்வாணன். டைரக்டர் கொண்டு வந்த கதைங்க, இட்ஸ் எ எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரிப்ட். இந்தியன் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் சார் முதல் முறையாக நம்ம தமிழ் படத்தில் நடிக்கிறாரு. அது நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் நானும் அவரோட பிளெஸிங்கால் ஹிந்தியில் டெபியூட்டன்ட் ஆக்டராக லான்ச் ஆகிறேன். ஸோ தேங்க்ஸ் டு எஸ்ஆர் பச்சன் சார் அண்ட் உயர்ந்த மனிதன் அண்ட் மை டைரக்டர். சூர்யா சாரோட ஃபுல் சப்போர்ட்டோட இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அதே போல் தயாரிப்பாளரும் யூஸ்வலாக இந்த டேட்டு இந்த இது இப்படியெல்லாம் பிளான் பண்ணியிருக்கிற ஒரு படத்தை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கி இது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாத பொழுது நான் ஆசைப்பட்டது உண்மை, அந்த ஆசைப்பட்டது மட்டும்தான் நான் மிச்சம் நடத்தினது எல்லாமே தயாரிப்பாளரும் எஸ்.ஜே. சூர்யா சார் தான். யூ-டர்ன் சமந்தா, ராகுல் ரவீந்தன், ஆதி பிரெயின் நடித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்தை இயக்கியிருக்காரு பவன்குமார். தமிழ் தெலுங்கில் நேரடியாக வெளிவரும் இந்த திரைப்படம் நிறைய எதிர்பார்ப்புகளை உருவாக்கியிருக்கு. இந்த படத்தின் மேலும் சிறப்புகளை இப்போ பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தமிழ் படம் பண்ணுற வாய்ப்பு, தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு தமிழ் பைலிங்குவல், அது கண்டிப்பாக சொல்லணும். ஒரு ஷாட் விடாமல் ஒரு ஷாட்டும் எல்லாமே தமிழில் தனியாக எடுத்தோம், தெலுங்குல தனியாக எடுத்தோம். ஒரு வாட்டி தமிழில் பேசினோம், ஒரு வாட்டி தெலுங்குல பேசினோம். சில வைடு மிட் ஷாட்லாம் கூட திரும்பி எடுத்தார். எதுக்குன்னு எங்களுக்கே புரியல. இல்லை ஆனால் சின்சியராக பண்ணோம் அப்படின்னாரு. ஸோ இட் வாஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு கேமரா முன்னாடி திரும்பி தமிழ் பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யூ-டர்ன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொன்னப்போ லூசியா ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், சின்ன படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த படம் பார்த்தேன். பட் கன்ஸ்ட்ரெயின் பட்ஜெட்டோட இவ்வளோ தான் இருக்குது, இதில் நீ ஒரு நல்ல படம் எடுக்குன்னு சொல்லும்போது ஐ திங்க் ஃபிலிம் மேக்கருக்கு வந்துட்டு தட்ஸ் அ very big task. With that budget he made a wonderful film. I think that's how I just got impressed. And Pavan padam sonatiyum odane I just jumped into this film. I wanted to be part of this project. U-turn firstly நான் வந்து இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் நினச்சே பார்க்கல. தெலுங்குல வேணால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம், ஆனால் தமிழில் வந்து 2 million+ வியூஸ் நான் நிஜமாவே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐ பிலீவ் தட் படம் நல்லா வந்திருக்கு. U-turn to do it again. Rather, it's I was just telling Samantha that why do we have to talk about Kannada, because this is a much better version for me to rewrite the film. And once I had Adi, Samantha, Rahul, Bhumika and Naren and Adukulam Naren and every more, there's a much bigger cast in this film and the budgets are much higher. So it gave me an opportunity to make this film a lot better. I know, and we are all 100% confidence this movie is going to be super successful. நல்ல ப்ராஜெக்டில் வந்து ப்ரொடியூசராக சிட்டரி சார் வந்து லான்ச் ஆகிறாருங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி ஹியர் டு விஷ் தம் குட். தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. அப்பாக்கள் சொல்லும் கருத்து வாழ்க்கையை உயர்த்தும் என்பதை மையமாக கொண்டு சிவபாலகிருஷ்ணன், பிரியங்கா தரணி நடித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால அபிராமி ராமநாதன் அவர்கள் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்க. என் பேர் அருண் ராமசாமி, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை திரைப்படத்தோட தயாரிப்பாளர். இந்த தலைப்பிலிருந்தே உங்களுக்கு கதை கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருக்க முடியும். நல்ல ஒரு குடும்பத்தோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற திரைப்படம் தான். ஜெயராஜ் சக்கரவர்த்தி இந்த படத்தின் இசையமைப்பாளர். இந்த படம் வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு ரூரல் சப்ஜெக்ட். இந்த படம் எல்லாமே கொஞ்சம் ஃபோக் பேக்ரவுண்டில் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கோம். எனக்கு ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. என் பேர் பிரியங்கா. இந்த தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை படத்தில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இந்த மூவியில் ஸ்டோரி நல்ல ஸ்டோரி, சாங் சூப்பராக இருக்குது. எங்களுக்கு ஷூட் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். கூத்தன் ராஜ்குமார் ஹீரோவாக நடிக்க பிரபுதேவாவின் தம்பி நாகேந்திர பிரசாத் வில்லனாக நடித்திருக்கும் திரைப்படம். நீல்கிரிஸ் முருகன் இந்த படத்தை தயாரிக்க இயக்கியிருக்காரு வெங்கி ஏஎல். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழால தியேட்டரில் புதிய முறையில் டிக்கெட் விற்பதை அறிமுகப்படுத்தியிருக்காரு தயாரிப்பாளர் நீல்கிரிஸ் முருகன்.
என்னுடைய பேர் வந்து ராஜ்குமார். கூத்தன் மூவியில் தான் வந்து அறிமுகம் ஆக போகிறேன் ஹீரோவாக. இந்த மூவி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒரு டான்ஸ் அண்ட் மியூசிக்கல் சப்ஜெக்ட்டு. ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டோரி. கூத்தன் படத்தோட மியூசிக் டைரக்டர் பால்ஷி பேசுகிறேன். இது எனக்கு தமிழில் வந்து 6th ஃபிலிம். கூத்தன் வந்து ஒரு டான்ஸ் பேஸ்டு மியூசிக்கல் சப்ஜெக்ட். இந்த படத்தில் வந்து நிறைய டான்ஸ் இருக்கும், நிறைய மியூசிக் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நான் தான் அவங்க நாகேந்திர பிரசாத் பேசுகிறேன். ஒரு டான்ஸராக இந்த மியூசிக்லலாம் டான்ஸ் ஆட முடியும் அந்த அளவுக்கு மியூசிக் கொடுத்து நல்லா இது பண்ணியிருக்காரு. My name is Kira. I play the character of Sri Devi in the Padatla. She is a wonderful character. She's a dancer. Dance na complete avaloda uire. So really it's been such a pleasure for me as a Bharatanatyam dancer to be able to play this character. This is Srijita Ghosh and this is my first movie in Tamil. It's named Kuthan. Only in this movie I will say that my character is like only not an Indian dancer. She is trying to dance Western also. தமிழ் தெலுங்கு இரண்டு மொழிகளிலும் உருவாகும் மைக்கேல் என்ற தலைப்புள்ள படத்துல நிவின் பாலி, மஞ்சிமா மோகன் இருவரும் இணைந்து நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு ஹனீஃப் ஹட்டேரி. சிவகார்த்திகேயனுக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் பொன்ராம். இயக்குனர் பொன்ராம் சிவகார்த்திகேயனை வைத்து மூன்றாவதாக இயக்கி முடித்திருக்கும் திரைப்படம் சீமராஜா. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா முதல் முறையா சமந்தா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல முதல் முறையா வில்லன் ஷேட்ல நடிச்சிருக்காங்க சிம்ரன். காமெடியில நடிச்சிருக்காரு சூரி. 2D என்டர்டெயின்மெண்ட்காக தயாரிச்சிருக்காரு ராஜா. இந்த படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்க்கலாம். வெறும் காமெடி, வெறும் ஆக்ஷன், லவ் மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுது. ஸோ அது வந்து வெறுமனே இல்லாமல் அதுக்கு ஒரு சரியான பேக்கப் ஒரு கம்பெனி இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஒரு ப்ரொடக்ஷன் சைடு நமக்கு சப்போர்ட் இல்லாமல் அதை பண்ண முடியாது. இந்த படத்தில் ப்ரீவியஸில் இருந்த எல்லாமே இந்த படத்தில் இருக்கும். நீங்கள் நினச்சது மாதிரியான காமெடி எல்லாமே இருக்கும். அதை தாண்டி ஒரு சின்ன விஷயந்தான், அது வந்து நம்ம இன்றைக்கி வந்து மண்ணுக்காக போராடுற இதுதான் இன்றைக்கி. அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி நம்ம தமிழர்கள் வந்து நம்ம மண்ணை விட்டு கொடுத்ததில்லை. ஸோ அப்பயும் போராடிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் இந்த 4 வழிச்சாலை இந்த மாதிரி விஷயங்கள்னாலும் போராடிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த போராட்டத்தை வந்து எப்பவுமே நம்ம தமிழர்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் போராடுற தமிழனுடைய ஒரு சின்ன விஷயந்தான் இதில் நான் பண்ணியிருக்கேன். பெரிய முயற்சி அண்ட் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஒரு தமிழ் மன்னனாக நான் வந்து படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்றது. தமிழ் மன்னர்களை பற்றி நிறைய பாடத்தில் தான் படிச்சிருக்கேன். என்னை அந்த உருவமாக என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. அதுக்கு மாற வேண்டியிருந்தது நிறையா. நடுவில் வந்து நிறைய முடி வச்சுட்டு நிறையா தாடி இருந்தது அந்த போர்ஷனுக்காக தான். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன்பா இப்படி இருக்க, உடம்பு கிடம்பு சரியில்லையா அப்படிலாம் கேட்டாங்க. என்னால் அப்போ எதுவும் சொல்ல முடியல. இல்லை சும்மா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான். தேங்க்யூ பொன்ராம் சார், ஒரு தமிழ் மன்னனா என்னை வந்து நிற்க வச்சதுக்கு. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தையும் ரஜினி முருகன்லையும் அதை தாண்டி உங்களோட காம்பினேஷன், 2 பேரோட காம்பினேஷன் பார்க்கும்போது அவ்வளோ ஹிலரியஸாக இருக்குது. இன்ஃபேக்ட் ட்ரெய்லரில் வந்து அதோடைய அவங்களோட காம்பினேஷனுடைய நிறைய டைலாக்ஸ் ட்ரெய்லரில் இல்லை, பட் தியேட்டரில் வந்து ஒரு சரவெடி இருக்குது. அது வந்து கன்ஃபார்ம். அது நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிற நிறைய எபிசோட்ஸ் வந்து தியேட்டரில் நீங்கள் வந்து வாய் வலிக்க சிரிக்கலாம். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சூரியும் சிவாவும் பண்ணுற காம்பினேஷனில் நிறைய சீக்வன்ஸில் வந்து நான் கேமராவில் ஜூம் போட்டிருக்கேனால ரொம்ப தூரத்தில் இருப்பேன், அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் சிவாவோட அந்த எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டு ஜூம்லேருந்து வியூ ஃப்ரண்ட்லேருந்து கண் எடுத்துட்டு ரொம்ப சிரித்து கண்ணு வர அளவுக்கு சிரிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு படத்தில் நிறைய காமெடி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட வந்து ஸ்டோரி சொல்லும்போது பொன்ராம் சார் அண்ட் ராஜா சார் வந்தாங்க. மேடம் நீங்கள் கேளுங்க, நெகட்டிவ் கேரக்டர் இருக்குது, பட் நீங்கள் கேளுங்க வரவாட்டி. சரி ஓகே நான் கேட்குறேன். ஃபுல் ஸ்டோரி சொன்னாங்க. என்னோட கேரக்டர் மட்டும் இல்லாமல் எனக்கு ஃபுல் கதையாக சொன்னாங்க. மேடம் திஸ் இஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டூன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக பண்ணுறேன். ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது இந்த கேரக்டர், நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த படத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே மெனக்கெட்டிருக்காது. அந்த லாஸ்ட்டு தம்பி வந்து ஒரு சின்ன என்ட்ரி கொடுத்து அங்கேயே கட் பண்ணி விட்டாங்க போதும் அப்படின்ட்டு, தேட்டரில் பார்த்துக்கோங்க அப்படின்னு. கண்டிப்பாக அந்த வருத்தப்பட வாலிபசங்க ரஜினி முருகன் எப்படி பண்ணார் பிரதர், அதை விட இதில் கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் பொன்ராமுல்ல இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் அந்த ஏரியாவுக்கு பரவாயில்லையே பொன்ராம் அடுத்து ஃபுல்லாகவே ஒன்று பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவளுக்கு இல்லை மெனக்கட்டுறீங்க, இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக மெனக்கட்டுறீங்க. இந்த படம் தப்பாகாது. நான் வந்து ரொம்ப பொதுவாக எனக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் பயப்படுவேன். எப்படி ஆகும், எப்படி பிடிக்குமா, ஹிட் ஆகுமா, பெரிய ஹிட் ஆகுமா.
ஆனால் என்னன்னு தெரியல, இந்த படத்துக்கு மட்டும் பயமே இல்லை, எனக்கு சுத்தமாக பயமே இல்லை. ஐ ஜஸ்ட் நோ தட் இட்ஸ் கோயிங் டு பி a 6. இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர்